விஸ்வாசிக்கின்ற தெய்வ ஜனமே, நீங்கள் தெய்வத்தின் மகத்துவத்தை காணும். இப்போல் தெய்வத்தின் மகத்துவத்தை காணும். விஸ்வாசிக்கின்ற தெய்வ ஜனமே, இப்போல் தெய்வத்தின் மகத்துவத்தை காணும். இப்போல் தெய்வத்தின் மகத்துவத்தை காணும். பிரியமானவர்களே, ஏசப்பாவின் இடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பதில் கிடைக்கிறதில்லை, அற்புதம் நடப்பதில்லை. ஏனென்று கேளுங்கள். கூட்டமாக ஒரு இடத்துல போய் கொண்டிருந்தார்கள், 500 பேருக்கு மேலே. அத்தனை பேர் அற்புதத்தை எதிர்பார்த்து தான் போனாங்க. ஆனால் ஒரு ஸ்திரீ மாத்திரம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, போய் விசுவாசத்தோடு அவர் ஆடையை தொட்டார். தொட்ட உடனே அங்கிருந்து வல்லமை புறப்பட்டது. பிரியமானவர்களே, அற்புதம் நடந்தது. ஏசப்பா சொன்னார் வல்லமை வந்தது என்று. அதே போலத்தான் நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அப்பவே நடத்தி தருவார். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் கேட்டு பிரயோஜனம் கிடையாது. அவர் விசுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? சரித்திரத்தில் இடம்பெற்ற உண்மை, அவர் வந்தது உண்மை, மரித்தது உண்மை, உயிரோடு எழுந்தது உண்மை, இத்தனை அற்புதம் அடையாளம் செய்தது அத்தனையும் உண்மை. இங்கே வந்திருக்கிறார், அவரே சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் என்று. அப்புறம் பிரியமானவர்களை விசுவாசிக்க மாட்டேன் என்கிறீர்கள்? விசுவாசியுங்கள். விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், விடுதலையாவீர்கள். அநேகர் ஜெபம் பண்ணியும் பதில் வராத காரணம் இதுதான். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Amen.